சின்ன விஷயம் தானேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில ஏதாவது விட முடியாத பாவத்தை நீங்க வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சின்ன கோபம் தான் மோசே கானான் தேசத்தை இழந்து போறதுக்கு காரணமா இருந்துச்சு. சின்ன இச்சை தான் ஏசா அவருடைய சேஷபுத்திர பாகத்தை இழந்து போனதுக்கு காரணமா இருந்துச்சு. சின்ன ஆசைதான் சிம்சோன் மிகப்பெரிய பலத்தை இழந்து போனதுக்கு காரணமா இருந்துச்சு. இப்படி வேதத்துல அநேக பேர் சின்ன சின்ன காரியத்தினாலதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் சின்னதா அற்பமா ஏதோ ஒரு பாவம் தோன்றலாம். இது எப்பயாவது தானே செய்யறோம், நம்ம விடணும்னு முயற்சி செய்யறோம், ஆனாலும் நம்மளால விட முடியலையே, இந்த பாவத்தை நான் எப்படி விடுறது அப்படின்னு நீங்க நினைச்சு எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணி விட முடியாம அந்த சின்ன பாவத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம். எப்பயாவது செய்யக்கூடிய பாவமா இருக்கலாம். ஆனாலும் தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் சின்ன விஷயம்தான், ஆனா அது மிகப்பெரிய தேவ ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போறதுக்கு காரணமா இருக்கலாம். உங்களால என்னாலையும் என்னுடைய சுயத்தினாலேயோ உங்களுடைய சுயத்தினாலேயோ நிச்சயமா எந்த பாவத்தையும் மேற்கொள்ள முடியாது. தேவன் சொல்றாங்க, உங்களுடைய சுயத்தினால உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லாம, ஏசு கிறிஸ்து இல்லாம நம்மளால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்முடைய சின்ன சின்ன பாவம் நினைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம அவர்கிட்ட போய் அறிக்கை செய்யும் போது, தொடர்ந்து ஜெபம் செய்யும் போது, அவருடைய உதவிக்காக நம்ம தொடர்ந்து ஜெபத்துல காத்திருக்கும் போது நம்மளுடைய பலவீனங்களை பலனாய் மாத்துறதுக்கு தேவன் உதவி செய்வாங்க.